ஏர் கூலர். ஏர் கூலரு? டேய், இத போட்டுட்டு நல்லா தூங்குடா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்லா காத்து வருதுமா. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கு. ஏய், தலகாணி கொண்டு வந்தல, குடுறி அவன் கிட்ட. போஸ், எப்பவுமே காலுக்கு ஒரு தலைவாணி வச்சுப்பல்ல, இந்தா காலுக்கு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படியும் உங்ககிட்ட கேட்கறதுன்னு இருந்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ஏய் 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 காவ்யா, காவ்யா, ஏய் காவ்யா. ஏய், என்ன பண்ற காவ்யா? பார்த்தா தெரியல, நீங்க கொண்டு வந்த ஏர் கூலரையும் தலகாணியையும் ஏன் ரூம்க்கு கொண்டு போக போறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி நான் ஜெயில இருக்கிறதுக்கு ஈக்குவலா அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் இங்க இருக்க வச்சிருக்கேன். நீங்க என்னடானா ஏர் கூலர் வச்சுக்கோ, பாய போட்டு நல்லா தலகாணியை போட்டு படுத்துக்கோன்னு சொல்லி அவனை சொகசு பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இருந்தா நம்ம தண்டனையில இருக்கோங்கிறது உங்க பையனுக்கு எப்படி உரைக்கும்? இன்னமும் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய் ஏய் காவ்யா, ஏய். ஐயோ. மா, எனக்கு அவன் மேல வர கோவத்துக்கு. இங்க பாரு, பல கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசுடி இவ. இவகிட்ட அடங்கி போனா உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கோ. உன்னை இதே சொல்லிடு. என்ன அப்பதா கண்ணு தெரியுதா இல்ல வெறும் பேப்பர் படிச்சுக்கிறியா? கண்ணாடி முன்னாடி எடுத்துக்கோறவா? டேய், ஓய வச்சு சும்மா இருடா. அப்படி என்ன எனக்கு வயசாகி போச்சு? வெறும் 83 தானே. ஆமா, உனக்கு அந்த வயசு ரொம்ப கம்மி தானே. அம்மாச்சிட்டு பாட்டி வாங்க போறேன் அப்ப. அம்மாச்சி, தமிழ் வருது பாரு. அம்மாச்சி, நான் காலேஜுக்கு புறப்படுறேன். அண்ணே, போலாமா? போலாமா? ஏண்டி, எங்கடி உன் புருஷன்? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், உன் புருஷன் எங்க? அவரு மேல இருக்காரு அம்மாச்சி. அது சரி, கீழே புறப்பட்டு வரும்போது அவனையும் சேர்த்து கூட்டு வர்றது இல்லையா? 2 பேரும் சோடியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்களே என்ன சோடியா கூட்டிட்டு போய் காலேஜ்ல இறக்கி விடுங்கன்னு சொல்ல மாட்டேன்? நீ பாட்டுக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்ட. அப்புறம் எப்ப காலேஜ் முடிஞ்சு வருவ? எப்பயும் போலதான் அம்மாச்சி, 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துருவான். ஏய், அவன் உன்னையா கேட்டேன்? அவகிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ பதில் சொல்லட்டும், நீ பேசாம இரு. சொல்றி, எத்தனை மணிக்கு வருவ? 5 மணிக்குள்ள வந்துருவேன் அம்மாச்சி. சரி, சேதுவா நான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி வைக்கிறேன். வந்ததும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பாண்டி கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா 2 கோயில்லையும் நான் அர்ச்சனை பண்றேன்னு வேண்டி இருக்கேன்டி. 2 கோயில்லையும் மாலைய வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க.